ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஃபிஷ் சமைக்க போகிறோம். எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். இது வந்து பெங்காலி ஸ்டைல். இதில் சால்ட்டும் மஞ்சள் பொடியும் போட்டு க்ளீனாக சுத்தமாக கழுவி திரும்ப சால்ட்டும் மஞ்சள் தூளும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம எப்படி பொரிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது மஸ்டர்ட் ஆயில் போடுறோம். அந்த ஃபிஷ் பொரிக்கிறதுக்காக இந்த ஆயிலில் நல்லா சூப்பராக ஒரு டேஸ்ட் கிடைக்கும். போதும் ஃப்ரை பண்ணுறதுக்காக. இது நல்லா சூடு ஏறணும். சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை போட்டுடலாம். நல்லா சூடு ஏறினா தான் ஒட்டாமல் நம்ம ஃப்ரை பண்ண முடியும். பாருங்க, நல்லா இந்த ஆயில் சூடு ஏறிடுச்சு. நம்ம இப்போ இந்த ஃபிஷ்ஷை போட்டு இதில் நம்ம இப்போது பொரிக்க போகிறோம். பாருங்கள், இதை வந்து நல்லா நம்ம இப்போ நல்லா கொஞ்சம் லைட்டாக தான் இது கொஞ்சம் லைட்டாக பொறுத்து நம்ம எல்லா ஃபிஷ்ஷும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கலராக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கணும். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில், லைட் ப்ரௌன் கலரில். ஜாஸ்தி ஃப்ரை பண்ணக்கூடாது, ஏன்னா இதில் இது வந்து நம்ம குழம்புல போட போகிறோம். ஃபிஷ்ஷுக்கு தேவையான மசாலா, பச்சை மிளகா, அப்புறம் காஞ்ச மிளகா, அப்புறம் இலை 2, கொஞ்சம் சீரகம், அப்புறம் தக்காளி நல்ல பேஸ்ட்டை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து நல்ல ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு இது வந்து உளுந்தம்பருப்பு வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி அதை வந்து நம்ம வெயிலில் காய வச்சு கொஞ்சமாக ஆயில் போட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து ஃபிஷ் கறியில் சேர்க்க போகிறோம். டேஸ்ட்டாக இருக்கும் இது போட்டாக்கா. பெங்காலி ஸ்டைலில் வந்து இதை போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ரெசிபி இது. சரி, வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஆயில் நல்லா சூடு ஏறிச்சு. நம்ம இப்போது சீரகம் போட்டுடலாம். அப்புறம் இந்த காஞ்ச மிளகா, அப்புறம் 2 இந்த லீஃபு, அப்புறம் பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிடணும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் போதும். அப்புறம் இந்த தக்காளி அரைச்சி வச்சுக்கிற தக்காளியை நம்ம சேர்த்துடலாம். நல்லா இது ஃப்ரை பண்ணணும். இது நல்லா ஆயில் வெளியில் வர மாதிரி நல்லா அழகாக ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்கள், நல்லா ஆயில் சைடில் வருது. இதில் வந்துட்டு நம்ம இப்போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து இஞ்சி, அது பேஸ்ட் ஒரு அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்படியே எண்ணெயிலே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணால் நல்ல ஒரு வாசனை வரும். செம்மையாக இருக்கும் அந்த வாசனை. நம்ம யூஸ் பண்ணுறது கடுகு எண்ணெய் இல்லையா, அதனால நல்லா வாசனையாக இருக்கும். நாங்கள் தனியாத்தூள் 1 ஸ்பூன், சீரகப்பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். நல்ல ஆயில் வெளியில் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகா பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி, நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு மசாலா. நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த லீஃபை நம்ம இப்போ போட போகிறோம். இது போட்டால் செமையாக இருக்கும் ஃபிஷ் கறியில். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவு நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம்.
போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு கரெக்டாக இருக்கா இல்லைன்னு நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். செம்மையாக ஒரு வாசனை சூப்பராக வருது. எல்லா மசாலாவும் நல்லா வதங்கியிருக்கு. சூப்பராக ஒரு ஸ்மெல். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. நம்ம இப்போ ஃபிஷ்ஷு சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. செம்மையாக இருக்கும். இது வந்து பெங்காலி ஸ்டைலு. இந்த ஃபிஷ்ஷுக்கும் இந்த ரெசிபிக்கும் செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது செம்ம டேஸ்டியாக இருக்குது இந்த ஃபிஷ்ஷு. நீங்கள் எல்லாம் சேர்த்து சமைச்சி ஒரு 5 மினிட்ஸு இதை வந்து நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸு போதும். ஏன்னா இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். கொஞ்சம் லைட்டாக அவ்வளோதான் ஆயிடுச்சு. நம்ம இதையே கவர் பண்ணி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ். அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பராக இந்த ஃபிஷ் கறி ரெடி. செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. அதுக்கு மேலே ஒரு கொத்தமல்லியை வச்சு அப்படியே செஞ்சு ஒரு ஒயிட் பவுலில் போட்டால் செம்மையாக தெரியுது பார்க்குறதுக்கு. சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. பாய்.